அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறையடைக்க சீரியலில் என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். பாட்டியோட பர்த்டேக்காக முத்துக்காக இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் முத்து வர மாதிரி இல்லை. உடனே மனோஜ் வந்துட்டு அப்போ நாங்கள் வாங்கிட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் அவராக பாட்டி ரொம்ப தேடி உங்களுக்கு பிடிச்ச நவரத்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரோகிணி நீயே கழுத்தில் போட்டு உடனே அதெல்லாம் வேண்டாம் மனோஜ் நீங்களே போடுங்க. அங்கேயே மனோஜ் கழுத்தில் போடுறாரு. பாட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்காக தேடி பார்த்து வாங்கினோடனே நல்லா இருக்கடா பேராண்டி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோகிணிட்டு பாட்டி நான் உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து அதான் தெரியுமே இப்படி பலன்னு வச்சிருக்கியா அதான். ஆமாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா தான் மேக்கப் போட்டிருக்காங்க, தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரவி வந்துட்டு பாட்டி உங்களுடைய பர்த்டே கிஃப்ட் எனக்கு என்னன்னு தெரியுமா, அந்த நான் கேக் செஞ்சிருக்கேன் அதுதான் அப்படின்னு. ஆனால் நான் பேராண்டி கேக் சாப்பிட மாட்டேனே அவ்வளோன்னு. அதுதான் பாட்டி இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட கேக்கை விரும்பி இதில் சாப்பிட்ற அளவுக்கு அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் வந்து போட்டு பண்ணியிருக்கேன். இந்த கேக்கை நான் என்னுடைய ஹோட்டல்லே நான் இனிமேல் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து நான் உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன், நாச்சியார் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு பாட்டி கேட்கும். உடனே சிக்கமாக விஜய் வந்துட்டு ஏன்டா அப்பா பேர் அம்மா பேர்லாம் வைக்க மாட்டியோ அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி வரையில அவன் முந்திரி கொட்டையை வச்சு பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கு உன் பேர் வைக்க சொல்கிறேன் சரியா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. டேய் விடுடா அவளுக்கு போறாமடா அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ருதி வராங்க. பாட்டி உங்களுக்கான என்னோடய பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை என்னம்மா இது ஃபோனா, ஆனால் இந்த ஃபோனை தான் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியும் பாட்டி, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிச்ச படம் சீரியல் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கூடங்க நீங்கள் டெய்லி வீடியோ கால் பேசிக்கிடலாம், நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பக்கத்தில் மீனா அம்மா வந்து மீனா கிட்டக்க வந்து இன்னும் மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வந்துருவாருமா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. சரி போய் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. மீனாவும் தட்டு எடுக்க போயிடுறாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஸ்ருதி அவங்க அம்மா சிக்கமாக எழுந்துச்சு போய் அவங்களோட கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இது விஜய் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இந்தாங்க அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பண்ணு ஸ்ருதி அம்மாவும் கொடுத்து முடிச்சிடறாங்க. அடுத்து மீனாவுடைய அவங்க அம்மா வந்துட்டு தட்டில் பழம் பூ அதுக்கடுத்து சேலை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அது அண்ணாமலை பார்த்துட்டு சம்மந்தி வாங்க அம்மா கொடுக்குறது தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க வாங்க வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இந்தாங்கம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்னு சொல்லி மீனா சொன்னா, அதனால தான் இந்த கலரில் சேலை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சேலையும் கொடுக்குறாங்க. பாட்டியும் வாங்கிக்கிறாங்க ஆசையோட. அந்த சேலையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலைட்டுக்கு நல்லா இருக்குடா எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இது விஜயை பார்த்துட்டு ஆமாம் 100 ரூபாய்க்கு புடவையும் 2 பழமும் வச்சு கொடுத்தா அது பெரிய கிஃப்ட் ஆயிருமாங்கோ அப்படிங்கிறாங்க. இதையும் தூக்கிட்டு சம்மந்தி முன்னாடி என்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு வந்திருக்கா பாரு அப்படிங்கிறோம். பக்கத்தில் பார்வதி வந்துட்டு அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்டை அவங்க கொடுக்குறாங்க, உனக்கு ஏன் இப்படி போகிறாம அப்படிங்கிறாங்க. சரி நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன், ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ கரெக்டாக சொல்லிடு சரியா அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு டே மனோஜ் அதை எடுறான்ட்டு சின்ன டிவி தூக்கிட்டு வராங்க. இந்தாங்க உங்களுக்காக கிஃப்ட்டு நான் வாங்கிட்டு அந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பக்கத்தில் பார்வதிட்டு அடாடாடா எந்த மாமியாருக்காகவும் எந்த மருமகளும் இப்படி இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறத பாட்டி வந்துட்டு பராவலிய பார்வதி நல்லா நீ அவள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நானாக தான் சொன்னேன், அவள் என்ன சொல்லிக் கொடுத்தான்ட்டு பார்வதி வளர்றாங்க. விஜய் வந்துட்டு அத்தை இது அவதாரத்தை சொல்கிறா, நான் எதுவுமே அவள் சொல்லிக் கொடுக்கல, நீ வேறு ஏதாவது பேசிட்டு இருப்பப்போ நீ போது அந்த பக்கம் அப்படின்ட்டு பார்வதியை தள்ளி விட்டுறாங்க. இதை கேட்டு விஜயா பக்கத்தில் இருக்க மற்ற எல்லாருமே விஜயை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க நக்கலா. இதுக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப ஷை ஆகிடுது. அடுத்து சரின்னு அந்த டிவி தூக்கி வச்சுறாங்க. அதுக்கடுத்து பாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாச்சு, நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாருக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம்லன்னு மனசு கேட்குறாரு. டே இருடா என் பேரண்டி முத்து வரணுன்டானே, அவன் இன்றைக்கி வர மாதிரி தெரியல, அவன் தள்ளாடி நாளைக்கு காலையில் தான் வருவான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நம்ம முத்து கெத்தாக ஒரு கெத்து கொடுக்குறாங்க, ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. டே தொழிலதிபர் நீ நடக்கிறது இங்கே காரியம் வந்து சாதிக்க முடியாதுடா, எல்லாமே அப்படி நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எங்கெங்கே போயிருந்தீங்க அப்படின்ட்டு மீனா ரொம்ப சந்தோஷமுள்ள வராங்க. இந்த வரேன் மீனா அப்படின்னுக்காங்க. பாட்டியும் டே முத்து அப்படின்னு இந்த வந்துட்டேன் பாட்டினே, டே உனக்கு வர இப்போ நீ ரொம்ப வளர்ந்துட்டேன்னா பாட்டி கூட உனக்கு முக்கியம் இல்லை, காலையில் போனவன் இப்போ வரனே பாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாட்டி அவ்வளோதான் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. மனோஜ் வந்துட்டு டே பாட்டி கழுத்தை பற்றியா நவரத்தனமால அது நான் வாங்கி கொடுத்தது சரி, நீ பாட்டிக்கு என்ன கிஃப்ட்டை எனக்கு சீக்கிரம் கொடு அப்படிங்கிறாங்க. கிஃப்ட்டை நான் பாட்டிக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலையே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா பாட்டி நான் தான் சொன்னேன் நான் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டான்னு. சரி பாட்டி நீங்கள் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. டே நான் கிஃப்ட் வாங்கிட்டு வரலடா, ஆனால் ஒரு சிலர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னே ஆமாம் பாட்டி இருங்க பாட்டீஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு பார்த்தா 2 பாட்டி வெளியில் அவங்க வீட்டுக்குலேருந்து வெளியில் உள்ளே வர்றாங்க. இதை வந்து நம்ம முத்துவோட பாட்டி ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஹாப்பியாகிறாங்க சந்தோஷமாகறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாட்டியோட ஃப்ரெண்டு போலுக்கு போய் கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்க நாச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை சொல்ல, இவங்க வந்து மீனாட்சி சொல்ல, ராஜி சொல்ல, அப்படியே 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இதை வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து என்ன இவங்க யார் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் வந்துட்டு யாருமா இது அப்படிங்கிறாங்க. டே எனக்கு என்னடா தெரியும், யாரோ எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மீனா வந்து பக்கத்தில் முத்துட்டு யாருங்க இவங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனாவுக்கு இது யாருன்னு தெரியணுமா அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் இது என் ஸ்கூல் ஸ்நேகித ஃப்ரெண்டு, நான் 8 வரைக்கும் படிச்சிருக்கேன், இவங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம், இவங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டே முத்து எப்படா கண்டுபிடிச்சேன், எப்படா இவங்களை
அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் பாட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அண்ணம்க்கா இருக்காங்கல்ல நம்ம ஊரில், அவங்க ஃபோன் போட்டு உங்கள் டைரியில் ஒன்று எழுதி வச்சுருப்பீங்களா ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பரை பார்த்து இவங்களெல்லாம் போய் பேசி அப்புறமா கூட்டிகிட்டு வந்தேனே, எப்படி இருக்கீங்க, உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பழசுலாம் பேசுன ஸ்கூல் ஞாபகம் எல்லாமே வருதுடா, 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த ஞாபகம் எல்லாமே இருக்கண்ணே, கடைசியாக உன்னோட பேரன் பிறந்தப்போ நாங்கள் பார்க்க வந்தது, அம்மா உன் பிள்ளைங்க உன் பேரங்க அப்படிங்கிறாங்க, இதுதான் என் பையன் அப்படிங்கிறாங்க. நாச்சி அப்படியும் உன் புருஷன் மாதிரியும் உன் பையன் இருக்கானே, யாரடா இவா, என் பையன் என் புருஷனை மாதிரி இருக்கான், வேறு யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி இதுதான் அந்த முத்து பையன், அப்பா எவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே, எங்களை எப்படியோ தேடி கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க இதுதான் என் மூத்த பேரன், இது 2வது பேரன், இது 3வது பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்ன கூப்பிட்றாங்க. இதுதான் மனோஜ், இவனை தான் நீங்கள் பார்க்க வந்தீங்க லாஸ்ட்டாக அப்படிங்கிறாங்க. அப்படியா இவன் தானா, ஆமாம் இவன் தான் ட்ரெஸ் எதுவும் போடாமல் அமலமாக இங்கிட்ட அங்கிட்ட தெரிஞ்சிட்டு இருந்தால அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஷையாகிடுது அவங்க சொன்னது, எல்லோரும் கக்கன்னு சிரிச்சிடறாங்க. இன்னும் எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மனோஜுக்கு இங்கே ரொம்ப வெக்கமாகி போயிடுது. சரி பாட்டி இப்போயாவது நம்ம கேட்கலாம் கட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக கொண்டாடலான்டா, சந்தோஷமாக கட் பண்ணலாம் வாங்கடா அப்படின்ட்டு, வாங்கடி எல்லாரும் அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லோரும் பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க, கேக்கு வெட்டுறாங்க, எல்லாருக்குமே ஊட்டி விட்டுறாங்க. பாட்டி வேஜியாக மருமகளுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே மீனாவோட தங்கச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி மருகை எல்லோரும் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு சம்மந்தி மருகை எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உன் மருமக தானே இது, ஆமாம் அப்போலாம் ஒன்றும் கல்யாணத்தப்போ ஒல்லியாக இருந்தால் இப்போ என்ன இவ்வளோ பெருத்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா பெருத்து போயிட்டா அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. சரின்னு நாச்சியார் பாட்டி கேட்குறாங்க முத்துவோட பாட்டி. சரி மருமக இப்போ உன் பையன் கூட செட் ஆகிட்டாலும் ஆகலைன்னே, அது ஏன் கேட்குற, இன்னும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்கிறா, எல்லாம் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, அவன் சொல்கிற எதையுமே அவள் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு எல்லார் வீட்லேயும் அப்படித்தான், யார் தான் பொண்டாட்டியை பேச்சை கேட்குதுங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் அண்ணாமலையும் இதில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாட்டி வந்து மீனா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் முத்தோட ஒய்ஃபு மீனா அப்படிங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது நீ சின்ன வயசில் எப்படி துருன்னு எல்லா வேலையும் பார்ப்பா, அதே போல் இந்த பிள்ளையும் உன்னோட மாதிரி சுறுசுறுப்பாக துருன்னு எல்லா வேலையும் அதுவாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுதான் மீனா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ருதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சினிமாவில் வந்து என்னம்மா பண்ணுறான்னு டப்பிங் பண்ணுறான். ஆமாம் சினிமாவில் எல்லாருக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கானே. என் பேரும் இந்த சினிமா டிவி என்னமோ அது இதுன்னு சொல்லி அவன் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் நாச்சியா நீ முந்தி இருந்த மாதிரி அதே மினுமினுப்பு பளபளப்போடு அப்படியே இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த மூத்த மருமக தான் காரணம், அவள் தான் இப்படிலாம் மேக்கப் போட்டு விட்ருக்கா அப்படின்ட்டு அவளையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் நம்ம இந்த மினுமினுப்பு பளபளப்புமே நம்ம அந்த காலத்தில் வேலு அப்படிங்கிறாங்க. சும்மா இரு அப்படிங்கிறாங்க. என்ன சும்மா இரு, லவ் ஸ்டோரியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ரவியும் பக்கத்தில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு மீனா வந்துட்டு நீங்கள் இருந்தாலும் வலையான ஆனாலுங்க என்கிட்ட ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கலாமே, என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லியிருப்பேன், ஆனால் நீ வந்து பாசத்தில் அவசரத்தில் பாட்டி கேட்டாங்கன்னு சொன்னால் உளறியிருப்பா, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு மேலே என் நம்பிக்கை இருந்ததா அப்படிங்கிறாங்க. நம்பிக்கைலாம் இருக்குது, பட் நீ ரொம்ப பாசக்காரியாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. டக்குன்னு முத்து வாயில் எடுத்து கேட்க ஊட்டிடுறாரு. அடுத்து அவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிறாங்க. பாட்டிக்கு எதுவுமே நம்மளால் ஒன்றுமே கிஃப்ட் கொடுக்க முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டேங்க, ஆனால் நீங்கள் அவங்களோட உணர்வுபூர்வமான உணர்ச்சியை டச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்கிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாங்க. பாட்டி சிரிக்கிறத பக்கத்தில் அவங்க மகன் அண்ணாமலை உட்காந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாரு. அடுத்து இங்கே மனோஜ் வந்து மூட் அவுட்டாக இருக்காரு. ரோஹிணி பார்த்துட்டு என்னப்பா மூட் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்துப்பையன் எதுவுமே கொடுக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை அவனை கொடுத்துருக்கானே, ஒருவேளை பாட்டி இதில் சந்தோஷப்பட்டு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை இன்னும் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. நம்ம 2 சேர்ந்து பாட்டிக்கு ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த முத்து மட்டும் தான் கொடுத்துருக்காரு, மீனா இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் கிஃப்ட் அவங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல அப்போதும் ஒன்று கரெக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மீனா வந்துட்டு நீங்கள் செஞ்சது பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நானும் ஒன்று பண்ணியிருக்கேனே, அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் பாட்டிக்கு இங்கே நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் பாட்டியை வந்து 80 வயசாக கடந்திருக்கீங்க, என்ன மாதிரி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாட்டிக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, எடுத்து வச்சுட்டு அதை பாட்டிகிட்ட காட்டணுங்கிற, எல்லோரும் முன்னாடி டிவியில் போட்டு காமிச்சிருந்தேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, பாட்டிக்கிட்ட மட்டும் நான் பிறகு தனியாக காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லோரும் முன்னாடி போட்டு காமிப்போம், வாழ்க்கையோட தத்துவத்தை என்னன்னு சொல்லுவோம், பாட்டி நம்ம பண்ண அட்வைஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு ரவி அந்த டிவியை போடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை என்னப்பா முக்கியமான நியூஸா இந்த நேரத்தில் எதுக்கு பண்ணேன், நியூஸ் இல்லைப்பா வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான அட்வைஸ் அப்படின்ட்டு பாட்டி பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நான் 80 வயசு கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா அது இறைவனோட அருளால் தான் வந்திருக்கேன், வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிருக்கேன்ட்டு பாட்டி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. பாட்டியோட ஸ்பீச் அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்குது. அந்த ஸ்பீச்சை கேட்டு முடியும் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக கைத்தட்டுறாங்க. முத்து பயங்கரமாக விசில் அடிக்கிறார். ஸோ இதோட இந்த இதை முடிக்கிறாங்க. இதோட தொடர்ச்சி நம்ம நாளை பார்ப்போம். முத்து மீனா தான் அந்த வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளால தெரிஞ்சிருச்சு. அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஸோ